வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதம் குறைந்து வருவது மற்றும் நாடாளுமன்ற இட ஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து துணை முதலமைச்சரும் திமுக இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வெகுஜன திருமண நிகழ்வில் பேசிய உதயநிதி, நாடாளுமன்றத்தில் மாநிலத்தின் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்க புதுமணத் தம்பதிகள் பிரசவத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எம்பிக்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையுடன் நேரடியாக தொடர்புடையது என்றும், எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கான போராட்டத்தை வலுப்படுத்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக மார்ச் 3ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அதிக பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காக மாநிலத்தில் உள்ள தம்பதிகள் உடனடியாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். புதுமணத் தம்பதிகள் சீக்கிரமாகவே குழந்தைகளை பெற அறிவுறுத்திய அதே வேளையில் அதிக குழந்தைகளை பெறுவதை தவிர்க்குமாறு எச்சரித்தார். மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்த மத்திய அரசின் குடும்ப கட்டுப்பாடு நடவடிக்கைகளை தமிழ்நாடு திறம்பட செயல்படுத்தியுள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் வரவிருக்கும் தொகுதி மறுவரையறை நடவடிக்கையின் மூலம் குடும்ப கட்டுப்பாட்டில் வெற்றி பெற்றதற்காக தமிழ்நாடு நியாயமற்ற முறையில் தண்டிக்கப்படுவதாக உதயநிதி கவலை தெரிவித்தார். வரையறை செயல்முறை தமிழ்நாட்டிற்கான நாடாளுமன்ற இடங்களின் எண்ணிக்கையை குறைக்க வழிவகுக்கும் என்றும், அதிக மக்கள் தொகை கொண்ட வட மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கக்கூடும் என்றும் உதயநிதி அச்சங்களை எழுப்பினார். தற்போதைய மக்கள் தொகை தரவுகளின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக திமுக குரல் கொடுத்து வருகிறது. இந்த நிகழ்வில் நடத்தப்பட்ட 72 திருமணங்களில் பல சாதி மறுப்பு அல்லது காதல் திருமணங்கள் என்பதையும், இது சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவிப்பதில் திராவிட தலைவர்களின் செல்வாக்கை பிரதிபலிக்கிறது என்பதையும் உதயநிதி பாராட்டினார். திமுகவின் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான கே. சேகர் பாபு கலைவாணர் மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருந்த வெகுஜன திருமண நிகழ்வில் தம்பதிகளுக்கு திருமண பரிசாக அத்தியாவசிய வீட்டுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த பரிசுகளில் சமையல் பாத்திரங்கள், சலவை இயந்திரங்கள், ஸ்மார்ட் டிவிகள், குளிர்சாதன பெட்டிகள், மிக்சிகள், கிரைண்டர்கள் மற்றும் எஃகு கட்டில்கள் ஆகியவை அடங்கும். பெரும்பாலான தம்பதிகள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவைச் சேர்ந்தவர்கள். அவர்களின் குடும்பத்தினர் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தனர். வீட்டு வேலை செய்பவர்கள் மற்றும் பூ வியாபாரிகளாக பணிபுரிபவர்கள் உட்பட புதுமணத் தம்பதிகளின் பல தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் திருமணங்கள் நிதிச்சுமை இல்லாமல் நடத்தப்பட்டதில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்தனர். இதற்கிடையில் பெங்களூருவில் தமிழக வனத்துறை அமைச்சர் கே. பொன்முடி மற்றும் RSMB அப்துல்லா ஆகியோர் கர்நாடக துணை முதல்வர் கே. சிவகுமாரை சந்தித்து பாஜக அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட மக்களவைத் தொகுதிகளின் எல்லை நிர்ணயத்தின் சாத்தியமான தாக்கம் குறித்து விவாதித்தனர். எல்லை நிர்ணய பயிற்சிக்கு எதிரான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க மார்ச் 22 அன்று சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் ஏற்பாடு செய்த தென்னிந்திய மாநிலங்களின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு தமிழக அமைச்சர்கள் சிவகுமாரை அழைத்தனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.